ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அவர் விடுவிக்கும் பொழுது அந்த விடுதலையில் ஒரு வெற்றி உண்டு, ஒரு முழுமையான விடுதலையை நாம் காண முடியும். யாருக்கெல்லாம் இந்த முழுமையான விடுதலை? குமாரனை இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்குத்தான் விடுதலை. எந்த மனிதன் அதை அங்கீகரிக்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் விடுதலை. விதண்டாவாதம் பேசிக்கொண்டு திரிகிறவர்களுக்கு அல்ல, விதண்டாவாதம் பேசிக்கொண்டு அலைகிறவர்களுக்கு அல்ல, தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளுக்குத்தான் அந்த விடுதலை. அப்படி என்றால் அவர் விடுவித்தால் பூரண விடுதலை உண்டாகும். வேதத்தில் நாம் வாசிக்க முடியும், 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். 10 குஷ்டரோகிகளும் சுகமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்ல வந்தான். யோவான் எழுதும் பொழுது தன்னுடைய நிருபங்களில் மிக அழகாக எழுதுகிறார். அவருடைய ஆழத்துவம், அவர் செய்த 7 விதமான அதிசயங்களை அவர் விவரித்து சொல்லுகிறார். ஆனால் மத்திய எழுதின சுவிசேஷத்தை எழுதும் பொழுது மத்திய சொல்லுகிறார், பல அற்புதங்களை அடுக்கடுக்காக அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். 8வது அதிகாரத்தில் பார்த்தீர்களே, ஆனால் 8வது அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி வருகிறார். மலை பிரசங்கம் முடிந்து அந்த குஷ்டரோகி சுகமாக்குகிறார். நீங்களும் நானும் அந்த குஷ்டரோகியை போல நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். இல்லைனா பர்த்திமேலே குருடனை போல நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 12 வருட பாடுள்ள ஸ்திரீயை போல உண்மை இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண முடியாது. நாம் பலவீனமானவர்கள், நாம் சுகவீனமானவர்கள், நமக்கு நெருக்கடி இருக்கிறது. ஆனால் பலவீனத்தையும் சுகவீனத்தையும் மாற்றி அமைக்கிற கர்த்தர் ஒரு உயிரோடு கூட இருக்கிறார் என்று மறந்து விடுகிறோம். அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், ஆட்களை தேடி ஓடுகிறோம். அவர்கிட்ட போனார், அவர் வந்தார், அவர் சொன்னார், உங்கள் அருகில் இயேசு, உங்கள் கரத்தில் இயேசுவின் வல்லமை, உங்கள் கரத்தின் மூலமாய் அற்புதங்கள் நடக்க ஆண்டவர் ஆயத்தமாய் நிற்கிறார். முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஒரு சமயம் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கொண்டு வந்த பொழுது அவர்கள் என்னென்னவோ செய்கிறார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்பு ஜெபிக்க அவர்கள் அழைத்து வந்தார்கள். முதல் கண்டிஷன் நான் அவர்களுக்கு சொன்னது இதுதான், இயேசுவை நம்புகிறீர்களா? நீங்கள் நம்பினால்தான் அற்புதம் நடக்கும். நம்பிக்கை இல்லை என்றால் கொண்டு வராதீர்கள், கொண்டு போய்விடுங்கள். காரணம், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் விடுதலை தர முடியும். நான் சும்மா வந்து நிற்க எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்றால் கொடுக்க முடியாது. அவர் அப்படி கொடுக்க மாட்டார். குஷ்டரோகி விரும்பி வந்தான், சுகம். பர்த்திமேலே கூப்பிட்டான், சுகம். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள், சுகம். ஆனால் அந்த நாட்கள் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர் போகும்பொழுது அவரை கிண்டல் செய்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு ஏன் சுகம் கிடைக்கவில்லை? They couldn't believe Jesus Christ as Savior. அவர்கள் இயேசுவை நம்பவில்லை இரட்சகர் என்று. நீங்களும் நானும் இரட்சகர் என்று நம்பும் நம்பிக்கை நமக்குள்ளே வளருமே என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அதன் வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த காலவேளையிலே இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டு. அவரை நம்புங்கள், விடுதலை காண்பீர்கள். வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, ரோக பிணிகள் அவைகளிலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிற இயேசு
உன் அருகில் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்குங்கள். அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தர். நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.